எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 7 பாதாம் எடுத்திருக்கேன், 5 முந்திரி எடுத்திருக்கேன், ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய். ஏலக்காய் எதுக்காக எடுத்திருக்கேன்னா கடைசியாக வந்து சர்க்கரையோடு பொடி பண்ணி போடுறதுக்கும், பாதாம் வந்து கடைசியாக வந்து நம்ம தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ அரைச்சி ஊற்றிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 100 கிராம் அளவு ஜவ்வரிசி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. வேக வச்சு 20 நிமிஷம் வேக வைங்க. அப்புறம் வந்து நம்ம சேமியாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது அரைச்சி வச்ச பாதாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு டேஸ்ட்டு வேணுமோ, ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி சர்க்கரையோட மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவின் பால் தான். நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக ஒரு 5 முந்திரியை நெய்யில் வந்து வறுத்து போட்டுக்கிறேன். இப்போ பார்க்க வந்து தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் கடைசியாக வந்து கட்டி ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்டியான பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.